கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அரங்கம் நிறைந்த நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இருக்கிறோம். இதை ஆவலாய் கேட்க நீங்களும் உங்கள் இல்லத்தில் தயாராக இருக்கீங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் உங்களுடைய பதில்களாக இமெயிலையும் சரி, எங்கள்கிட்ட ஃபோன்லேயும் சரி, இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்பப்பா இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்குப்பா, ரொம்ப மகிழ்ச்சி, என்னென்னமோ குழப்பத்தில் வந்தோம் நாங்கள், நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. எஸ், அரம்சை எப்படி தான், அரம்சை எப்பயுமே உங்களுக்கு தேவையான ஒரு தலைப்போடு தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். கெரியர் கைடன்ஸ், எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து காத்துட்ருக்குறாங்க. நீங்களும் ஒரு பெரிய ஆர்வத்தோடு என்னடா செய்யலாம் நம்ம குழந்தைகள் அப்படின்ற அந்த நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்களை நாம் அழைத்து அவர்கள் வழியாக, இப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே நம்புவீங்க இல்லையா? எஸ், அதுக்காகத்தான் இவர்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். கடந்த வாரங்களில் நம்ம நிறையா இந்த தலைப்பில் இருந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமே வந்து நமக்கு ரொம்ப அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. அடடா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இது நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, நம்ம குழந்தைய வந்து ஆரம்ப நிலையிலிருந்தே நாம் வந்து கொஞ்சம் இது சார்ந்து அவளை பயிற்சி கொடுத்துருந்துருக்கலாம், தயாரிச்சிருக்கலாம். திடீர்னு வந்து நின்று அந்த குழந்தைகிட்ட வந்து நீ இதை படின்னும் போது அவன் ஒரு முகத்தை காட்டவும் நமக்கும் ஒரு குழப்பமாகவும், யார் சொல்கிறது கேட்குறது, என்ன செய்கிறதுன்ற பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் இந்த அமர்வு நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் கடந்த வாரங்களில் நம்ம என்னென்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி சூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். கிராமப்புறத்துலேருந்து வரவங்களுக்கு அது ஆப்டான கோர்ஸ் வந்து பாலிடெக்னிக்ஸ். ஹையர் ஸ்டடீஸ் படித்தாதான், நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் படித்தாதான் நான் வந்து ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு வர முடியும் அப்படின்ற எண்ணமே தேவையில்லை. ஆனால் நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்கு மார்க்குங்கிறது ஒரு பெரிய க்ரைட்டீரியா கிடையாது. நம்ம எங்கே படிக்கிறோங்கிறத விட நாம் எப்படி படிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிசர்ச்சை பசங்க கிட்ட விட்டோம்னா கட்டாயம் பசங்க தேடுவாங்க. போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தொடர்ந்து நம்ம பேச போகிறோம், வாங்க பேசலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெல் டு டூ ஃபேமிலிஸ் ஆர் சம்வாட் வெல் டு டூ, அவங்க பையனுக்கு வந்து ஒரு 40-50 லேக்ஸ் வந்து லோனை போட்டு, வீட்டை வச்சு லோனை போட்டு தே சென்ட் தெம் டு ஆஸ்திரேலியா, ஏதோ ஒரு கண்ட்ரி. பட் அது இஸ் இட் ரியலி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா வந்து நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். அங்கே இருக்கிற அதே குவாலிட்டி எஜுகேஷன் இங்கேயும் இருக்குது. பட் அங்கே போகிறதுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்ம ஐஎன்ஆரில் சம்பாதிக்கிற பேரண்ட்ஸ் அங்கே டாலர்ஸில் அவங்க செலவு பண்ணணும், முடியவே முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அங்கேயே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மேகர் ஜாப்ஸ் லைக் இந்த பீட்சா டெலிவரி, இந்த ஷாப்ஸ்லாம் பில்லிங் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 5-6க்கு மேலே அந்த மாதிரி ஒரு 2 hours 3 hours வந்து வேலை செய்கிறாங்க. அப்படியே போக போக என்ன ஆகுதுன்னா, தே ஆர் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் தியர் எஜுகேஷன் தேர். இவங்கள நம்பி இங்கே பேக் இன் இண்டியா ஒரு 50 lakhs 70 lakhs பக்கத்தில் லோன் இருக்குது. ஸோ தே கேனாட் கம் பேக். அங்கே அந்த விசா பீரியட், அந்த எஜுகேஷன் 4 years or 3 years எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் தே கேனாட் கம் பேக் ஹியர். பிகாஸ் இங்கே வந்தால் இந்தியாவில் சம்பாரித்தா கடன் பெருசாக இருக்குது, பத்தாது. ஸோ அங்கேயே இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க. இது நிறைய கண்ட்ரீஸில் நடக்கிற பெரிய பிரச்சனை. தன் குழந்தைங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய சிக்கல் இருக்குது. பட் அதில் இன்னும் ஒரு வேரியேஷன் இருக்குது. எப்படின்னா வந்து நிறைய காலேஜஸ் இப்போது பாப்புலரைஸ் ஆகிட்டுருக்கிற விஷயம் என்னென்னா, இந்தியாவில் சேரலாம் காலேஜஸ், தே ஹேவ் டைப்ஸ் வித் மெனி இன்டர்நேஷ்னல் அதர் காலேஜஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் ஒரு காலேஜ் இருக்குன்னா ஃபஸ்ட் இயர் இங்கே படிச்சுட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் அவங்களுக்கு வேணுங்கிற யூனிவர்சிட்டியில் போய் அங்கே போய் படிச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் சம்வாட் பெட்டர் தேன் டைரக்ட்லி கோயிங் அண்ட் ஸ்டடிங் தேர். இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது குளோபல் பாலிட்டிக்ஸ் பார்த்திங்கனாவே வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். நம்ம இந்த பையனை வந்து ஃப்ரீயாக அனுப்பி படிக்க முடியாது. உக்ரைன் ரஷ்யா வார் டைம்லலாம் வந்து யுக்ரைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்டு இப்போது அமெரிக்காவில் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அந்த பாலிசிஸ்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணி சென்டிங் மெனி பீப்புள் அவுட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் படிக்கிறது சேஃப். ஐ ஹாவ் அ ஆன்சர் ஃபார் திஸ். இது என்னென்னா, இவங்க சொன்னது தான், நம்ம இந்தியாவில் படித்தாலும் சரி, அப்ராடில் படித்தாலும் சரி,
ஒரு ஸ்கில்டு பர்சனுக்கு, ஒரு டேலண்டட் பர்சனுக்கு கிடைக்கும். இங்கேயே நல்லா பண்ணாதோன்னே கஷ்டப்பட்டு 50 லட்ச ரூபா லோன் வாங்கி எதுக்காக நீங்கள் அனுப்புகிறீங்க? வாட் இஸ் த நெசசிட்டி? இட்ஸ் பிகாஸ் நான் போனால் என்னோடய ஃபேமிலி டோட்டலாக சேஞ்ச் ஆகும், அப்லிஃப்ட் ஆயிரும். அவனோட ஃபேமிலியில் நீ யாருமே வந்து அந்த லோ ப்ரொஃபைல் ஜாப் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஹீ ஹஸ் ரேஸ்ட் ஹிஸ் ஃபேமிலி ஸ்டேட்டஸ். கரெக்ட்? ஸோ பேசிக் இஸ் சைல்ட். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பேசின ஒரு குழந்தை சொன்னாங்க, நாங்கள் இப்போ வந்து 12th முடிச்சிட்டோம், இனி ஒரு 4 months இருக்குது, இனிமேல் தான் நாங்கள் யோசிக்கணும் வாட் டு டூ அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் சேயிங் யூ ஷுட் ஹவ் டன் திஸ். நீங்கள் இது வந்து முன்னாடியே கோல் செட்டிங் நம்ம சொல்லித்தரோம். அதாவது கோல் செட்டிங்ன்றது வந்து நம்மளோட லைஃப் லாங் டில் வி கோ டு அ கிரேவ் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ஹாவ் அ ஷார்ட் டேர்ம் கோல், வி ஷுட் ஹாவ் அ லாங் டேர்ம் கோல். ஒரு குழந்தைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் என்னவாக இருக்கும், நாளைக்கு எனக்கு ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்குன்னா அதில் எனக்கு மேத் எனக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நான் லாஸ்ட் டைம் இந்த ஸ்கோர் வாங்கினேன், இந்த தடவை ஐ ஹவ் டு பெட்டர் இட் அப்படிங்கிறது அவனோட ஷார்ட் டேர்ம் கோல். அவனோட லாங் டேர்ம் கோல் என்னென்னா, இது நான் பண்ணுனா வாட் ஐ வாண்ட் டு பி அப்படிங்கிறது he should have already preconceived. Then he will not have this problem. இன்னும் 4 months இருக்குது, I have time to decide. இல்லை, you should have already decided what you want to be. That is what we teach them. Again எனக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் என்னென்னா, நம்ம வந்து பாலிடெக்னிக் நம்ம பேசும்போது, வொகேஷ்னல் கோர்சஸ் பேசும்போது நம்மளே அன்கான்ஷியஸாக we are relating ourselves to people from the village or children who are getting low marks. ஏன் அப்படி இல்லை. தட் இஸ் ஆல்சோ அ எஜுகேஷன் பாத்வே. ஒரு ஐஜிசிஎஸ்சி போர்டில் படிக்கிற ஒரு குழந்தை லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்து படிக்க வைக்க முடிகிற ஒரு பேரண்ட், அந்த குழந்தைக்கு படிக்க முடியலைங்க. Parent is able to spend lakhs on the child. Parent wants a child to be like this. But அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கில் பேஸ் தான் பிடிச்சிருக்கு, அவனுக்கு தியரி படிக்க முடியாது, அவனுக்கு ஏதோ ஒரு தொழில் கற்றுக்கிட்டா போதும் வாழ்கிறதுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்கள தாராளமாக they can go to polytechnic. There is no, அதில் வந்து பாலிடெக்னிக் நீ போனனால நீ மார்க்ஸ் கம்மியாக வாங்கியிருக்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு காசு இல்லை நீ வந்து நாட்டுப்புறத்துலேருந்து வரேங்கிறதெல்லாம் இட்ஸ் நத்திங். அதாவது அதில் என்ன ப்ராப்ளம்னா, நல்ல வெல் டு டூ ஃபேமிலிஸ், ஐசிஎஸ்சியில் படித்தவங்க, சிபிஎஸ்சியில் படித்தவங்க, யூஆர் வெல்கம் டு பாலிடெக்னிக்ஸ். பட் சமுதாயத்தில் நடக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் தேர் ஃபினான்ஷியல் எபிலிட்டி, அது ஒரு ஸ்டேட்டஸ் அந்த ஐசிஎஸ்சியில் படிக்க வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அவருக்கு எபிலிட்டி இருக்கிறதோடய அவங்களுக்கு புஷ் பண்ணுறாங்க. நீ பாலிடெக்னிக் போக வேண்டாம், வேறு கல்லூரிகளுக்கு போகணும்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. த திங் இஸ், இஃப் ஹி ஹேஸ் த எபிலிட்டி, வி வெல்கம் இட். பப்ளிக் பிராண்டிங்னு ஒரு விஷயம் இருக்குங்க சார். இந்த கோர்ஸ் படித்தா அவன் அறிவாளி, இந்த கோர்ஸ் படித்தா அவன் அறிவாளி இல்லை. இன்னொன்று பேரண்டல் பிராண்டிங்கு. ஐயோ இதுக்குள்ளே போயிட்டா என்னை பற்றி இந்த சொசைட்டி என்ன நினைக்கும். 2வது. 3வது, யாரோ ஒருத்தவங்க நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற. அப்படியெல்லாம் கிடையாது. ஹாப்பியாக படித்தா மட்டும்தான் நம்மளால் நல்ல வேலைக்கோ நல்ல தொழிலோ நல்ல சொந்த வாழ்க்கையை கூட பண்ண முடியும் சார். அதனால் ஹாப்பியாக படிக்கிறது. அதுக்கு எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வரும். இதில் ஜெனட்டிக்ஸ்க்கு ரோல் வந்து ரொம்ப 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 கம்மி. நான் டாக்டர், என் பிள்ளை கண்டிப்பாக டாக்டராக வரணுன்ற கட்டாயம் கிடையாது. கரெக்டுங்களா? அதனால் இதில் இருந்து நம்ம பேரண்ட்ஸை கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போமே. நம்ம ஃபெசிலிட்டேட் மட்டும் பண்ணுவோம். நம்மளோட ரோல் வந்து ஃபெசிலிட்டேஷன் மட்டும்தான், சப்போர்ட் ரோல் மட்டும்தான். அதை தாண்டி எனக்கு ஆசைப்பட்ட விஷயம், எனக்கு தோன்ற விஷயம், என் சொந்தக்காரன் பண்ண விஷயம்லாம் நம்ம திணிச்சோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை ஹாப்பியாக இருக்காது. நீங்கள் சொன்னீங்கன்றக்காக ஒரு 20,000 30,000க்கோ அதிகப்படியாக வேலைக்கு போகுமே தவிர சந்தோஷமாக அதால் லைஃப்பை லீட் பண்ண முடியுமானா கொஸ்டின் மார்க் தான். ஓகே, பேரண்ட்டுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யாருக்கு, பேரண்ட்டுக்கா இல்லை பேரண்ட்டாக இருக்கட்டும், அது நீங்கள் சொன்னீங்க யார் இந்த டிசிஷன் அத்தாரிட்டி எடுப்பாங்க அப்படின்னு ஒரு எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்கும். இங்கே டிசிஷன் அப்படிங்கிறத நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நிறைய பேசணும் கம்யூனிகேஷன், பேரண்டிங் பற்றி நிறைய நம்ம படிச்சிட்டோம். இன்றைக்கி உண்மையாலுமே குழந்தைகள் தான் எனக்கு என்ன வேணுங்கிறத பேரண்ட் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களாங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ
கெரியர் கைடன்ஸில் நம்ம சொல்லும்போது குழந்தைங்க கிட்ட நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய விஷயம், நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நீ அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுறியா, உன் ஸ்கூலில் என்ன நடந்ததுங்கிறத நீ சொல்லியிருக்கியா, உனக்கு என்ன வேணுங்கிறத நீ அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க ஏஜுக்கு அது தோணாது மேடம். பேரண்ட்ஸ் தான் அவங்க கிட்ட போய் கேட்கணும், நீ உட்காரு வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேரண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, நான் அதை தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் ஆர் வெரி காஷியஸ் அபவுட் நான் என்னோட பையனையும் குழந்தையும் நான் எங்கே கொண்டு போய் நிறுத்தணுங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருக்காங்க பேரண்ட். முன்னாடி இருக்கிற பேரண்ட் மாதிரி இப்போ என்னுடைய காலத்துலலாம் எங்கள் அம்மா அப்பா நான் என்ன படித்தேன்னு கூட தெரியாது, படின்னு சொன்னது கிடையாது, எக்ஸாமுக்கு வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னது கிடையாது, நாமளாகவே பண்ணணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட் அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செருப்பு வாங்குறதுலேருந்து ட்ரெஸ்ஸு வாங்குறதுலேருந்து நீ இதை தான் போட்டுக்கணுன்றது முதற்கொண்டு அவங்க பேரண்ட் தயாராக இருக்காங்க பேசுறதுக்கு. ஆனால் குழந்தைகள் அந்தளவுக்கு ஓப்பனப்பாக இல்லை. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த டிசைடிங் அத்தாரிட்டி பற்றி பேசும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போச்சு. பேஷனை நான் நோக்கி போகணுமா, இல்லை எனக்கு என்ன பெஸ்ட்டாக வருதுன்னு நான் ஒரு கெரியர் கவுன்சிலரை அணுகி அவங்க ஒரு செலக்ட் பண்ணுறதை நோக்கி நான் போகணுமா, இல்லை இதெல்லாம் இல்லாமல் நான் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ இங்கே தான் அந்த டிசைடிங் அத்தாரிட்டி வருது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் எதை நோக்கி போனாலும் நான் சக்ஸஸாக இருப்பேன். நான் இந்த ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான், இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டை வச்சு இவங்க சேலரி வச்சு தான் டார்கெட் பண்ணுறாங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையனுடைய மனநிலைமையில் என்ன இருக்குன்னா, பணம் தான் இன்றைக்கி அவனுடைய இதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. இதை நம்ம மாற்றணும். பணம் மட்டுமே வாழ்க்கையினுடைய எல்லா இடத்துலையும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. உன்னுடைய லைஃப் ஸ்டைலுங்கிறது என்ன, நீ சந்தோஷமாக இருக்கிறது தான் உன்னோட லைஃப் ஸ்டைல், நீ நிம்மதியாக தூங்குறது தான் உன்னோட லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தியாக இருக்கிறது தான் உன்னோட லைஃப் ஸ்டைல், நீ எப்படி எல்லாரையும் அப்ரோச் பண்ணுறங்கிறது தான் லைஃப் ஸ்டைல், உன்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்படி எம்பவர் பண்ணுறங்கிறது தான் லைஃப் ஸ்டைல். பணம் லைஃப் ஸ்டைல் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ரைட் ஆட்டிடியூடோட வளர்த்தும்போது இந்த டிசிஷன் எடுக்கும்போது பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவன் மைண்ட் செட் ஆல்ரெடி அவன் பாசிட்டிவ், he is ready to accept anything, he is open mindset. இந்த வேலையா ஓகே ஐ எம் ரெடி டு டூ, டாக்டரா ஓகே ஐ எம் ரெடி டு டூ. அம்மா நான் இப்பயும் சொல்கிறேன், பசங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆமாம், நான் கேட்குறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ரொம்ப பக்கமாக இருக்கிற பேரண்ட்டுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். இங்கே பேரண்ட் பசங்க நீ சொல்கிறீங்களே, ஆமாம் ஓகே தம்பி ஒருத்தன் பேசியிருக்கிறான், ஆனால் அதை பேசுறதுக்கு காரணம் என்ன? கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான். ஆமாம், பிளேஸ்மெண்ட்டு நல்லா படிச்சுட்டா, நல்லா காலேஜ் போகணுட்டா, நல்லா பிளேஸ்மெண்ட்டில் இருக்குண்டான்னு சொல்லி கொடுத்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு கெரியர் கவுன்சிலிங் நடக்கும் பொழுதே பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் உட்காந்து ரெண்டு பேருக்கும் சேர்ந்துமா தான் கொடுக்கணுமே தவிர இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியாக பேசுனீங்கன்னா அது செட் ஆகாது. ஸோ இந்த ஸ்கில்ஸும் இந்த ஆட்டிடியூடும் இந்த பர்டிகுலர் திங்ஸும் பேரண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம ரெண்டு பேருமே கரெக்ட் ஆகிடுறோமா 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்மளுக்குள்ளேயே சிங்க் ஆகிடுது, பேரண்ட்டும் கிட்டுமே சிங்க் ஆகிடுறாங்க. அப்போ மூணாவது ஆள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியாக அவன் வந்து 12ஆம் கிளாஸ் வரும்போது இந்த மனநிலைமையோடு அவன் வளருவான். அப்போ அவனுக்கு எந்த தொழில் வேணாலும் அவனுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். கைடன்ஸ் அந்த கவுன்சிலிங் வந்து பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணினோம். நீ சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பேரண்ட்ஸ் மட்டும்னு சொல்ல முடியாது, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு கூட இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டின்னு அவங்க டிவி பார்த்து போலீஸ் அப்படின்னா ஐபிஎஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஓகே நான் ஐபிஎஸ் ஆயிடலாம். ஒரு பியூட்டி மாடல்னால் ஓகே இப்படி தான் இருக்கும், அவங்க லைஃப் இருக்கும், அந்த மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு அது கூட ஒரு பெரிய இம்பேக்ட் தான் பண்ணுது. என் பையன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி எடுத்தான். அவனுக்கு மேத்ஸ் பயாலஜி ரெண்டுமே நல்லா வரும், சூப்பராக போடுவான். ஹீ ரியலி என்ஜாய்ட் மேத்ஸ் அண்ட் பயாலஜி. ஹீ டிட் கேம்பிரிட்ஜ் சிலபஸ். அவன் 10th முடிச்சுட்டு 11th கால் வைக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணோம் அவனுக்கு டிசிஷன் இல்லை. அப்போ நாங்கள் தான் சொன்னோம், நாங்கள் எல்லோரும் அப்படி தான் பண்ணோம், எல்லா நாளும் எடுத்தோம், டேக் 4, ஏன்னா நீ ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பார்த்துக்கலாம். ஐ திங்க் அவங்க ஸ்கூல் ஹேட் ஜான்சி வாஸ் மை சன்ஸ் கெரியர் கைடன்ஸ் பர்சன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க டீம் வந்திருந்தாங்க போல். அவங்க என்கிட்ட இதுதான் நான் பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனால் நாளையும் பண்ணான். ஆனால் மேத்ஸ் பயாலஜி நல்லா படித்தான். 11th மிட்டில் சம்வேர் இன் மிட் அக்டோபர் நவம்பர் இருக்கும்போது அவன் என்கிட்ட ஒரு நாள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அவனும் வந்து பேச, எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்குது மம்மி, பட் ஐ திங்க் நான் மேட் அப் மை மைண்ட், நான் கண்டிப்பாக மெடிசன் அந்த சைடில் தான் நான் போகணுன்னு இருக்கேன், எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது மேத்ஸ் படிக்கிறதுல, இது படித்தேன்னா ஐ வில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு.
நான் நினச்சேன் சரி ஓகே 12th வரைக்கும் முடிச்சுக்கோவே, தெர் பி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆஸ் அ பேரண்ட், நான் ரெடியாக என் சைல்டு அதை விடுறதுக்குன்னு சொல்லி. அப்போ நாங்கள் போனோம், நாங்கள் அவங்க கிட்ட போனோம். ஏன்னா கெரியர் கவுன்சிலிங்னா எங்களோட ஜென்ரேஷனுக்கு இது கம்ப்ளீட்லி நியூ. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, பட் ஸ்கூல் வாஸ் டூயிங் இட். அப்புறம் நாங்கள் அவனோட உட்காந்து பேசி இது நம்ம கரெக்டாக தப்பாக நிறைய ரிசர்ச் பண்ணோம். ஏன்னா ஐ எம் நாட் ஷுவர் வெதர் என் பையன் அது ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறான், பட் அது அதுக்கப்புறம் அவன் ரிக்ரெட் பண்ணிடக்கூடாது. மேத்ஸ் வரலன்னா கூட ஓகே, எனக்கு மேத்ஸ் நல்லா வருது. அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட பண்ண ஏங்க இப்படி பண்ணுறீங்க, அவன் தான் ஏ ஸ்டார் வாங்கிட்டு இருக்கா, நீங்கள் அவனை போய் ட்ராப் நான் பண்ணலைங்க அவன் சொல்கிறான். அப்புறம் வி ஹேட் டு ஹேவ் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி டிசிஷன்ங்கிறது நான் மட்டும் என் பையன் சொல்லிட்டா நான் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியாது, நான் சொல்கிறேன் வேண்டாயின்னு என்னால் சொல்லவும் முடியல. அதனால நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கெரியர் கவுன்சில் பார்த்து, டீச்சர்ஸ் பார்த்து, வேறு சைக்காலஜிஸ்ட்டும் பார்த்து, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பா கரெக்டா, ஓகே அவன் சொல்கிறது ஓகே, சரி இப்போ மெடிசன் மட்டும் இல்லையே பயாலஜியில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க ஒரு பெரிய பிடிஎஃப் அமிச்சாங்க, அதுதான் நான் நேற்று ஆக்சுவலாக கால் பண்ணேன். நீங்கள் ஒரு பயாலஜி பிடிஎஃப் அமிச்சிங்களா, அதை கொஞ்சம் அமுச்சு விடுங்கக்காக தான் நான் அவங்கள நேற்று கூப்பிட்டேன். தேர் வர் சோ மெனி ஆப்ஷன்ஸ். அப்போது இந்த ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறது என்னோட சைல்டோட ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஆஸ் அ பேரண்ட் எனக்கு அவன் ட்ராப் பண்ண சொல்கிறானே அப்படிங்கும்போது, ஸோ அந்த ஒரு டீம் எஃபர்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பேரண்ட்ஸ் எப்போ தெரியுமாங்களாம் வராங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நிறைய கரிக்குலம் இருக்குது, ஐஜிசிஎஸ்சி இருக்குது, ஐஎஸ்சி இருக்குது, ஐபி இருக்குது, இது மாதிரி கரிக்குலம்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தை வந்து படிக்கும்போது சந்தோஷமாக தான் படிக்கணும், அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நினச்சிட்டு தேர் புட்டிங் தெம் இன் அ கரிக்குலம். ஆனால் அந்த கரிக்குலம் வாட் தட் கரிக்குலம் இன்கல்கேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஜிசிஎஸ்சி சிலபஸில் படித்தா குழந்தை லேர்ன்ஸ் இன் அ கான்செப்சுவல் வே. ஓகே, அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுன்ற ப்ரெஷர் கிடையாது, இது கிடையாது, பட் ஹீ ஹேஸ் டு டூ இட் ஆல் பை ஹிம்செல்ஃப். இந்த பேரண்ட்டுக்கு வந்து இது தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு பேனிக், ஐயோ ஸ்கோர் வாங்கலைன்னா என்ன பண்ணுறது, இந்த காலேஜில் சீட் கிடைக்குமா, அந்த காலேஜில் சீட் கிடைக்குமா, சப்ஜெக்ட் சாய்ஸஸ். இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த கரிக்குலம் படிக்கிற குழந்தைங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டாம், இது எனக்கு வரல அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸ் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா 10th வந்ததுக்கப்புறமா 11th 12th வந்ததுக்கப்புறமா எனக்கு இதுதான் படிக்கணும். அப்போ அதுக்கு க்ரைட்டீரியா, பேசிக் என்ட்ரி க்ரைட்டீரியா மேக்ஸாக இருக்கும், இல்லை சயின்ஸாக இருக்கும், அதை அவன் படிச்சிருக்கவே மாட்டான். ஸோ பேரண்ட்ஸ் எப்போ வராங்க, இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் மினிட் தான். முதல்ல இருந்து அந்த குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணி இதுதான் பண்ணணுங்கிறத சொல்கிறதே இல்லை. ஓகே, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைகளை ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அனுமதியுங்கள். குழந்தைகள் கற்றுக்கொள்ளட்டும், சந்தோஷமாக கற்றுக்கொள்ளட்டும். எந்த செக்டார் வந்து நீங்கள் இப்போ பூமிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹெல்த் கேர் செக்டார். பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் ஹெல்த் கேர் செக்டார். அண்ட் அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதனுடைய புரிதலும் இன்னும் குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி இந்தியன் சினாரியோவில் இன்னும் அது லார்ஜர் ஏரியாவில் போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹெல்த் கேர் செக்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸாக இருக்கலாம், ஃபார்மகோ விஜிலன்ஸாக இருக்கலாம், ஒரு ரெகுலேட்டரி அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டயாலிசிஸ் டெக்னீஷியனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிசிஷியனாக இருக்கலாம், ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், நர்சிங்காக இருக்கலாம், ஃபிசியோதெரப்பியாக இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிகள் உள்ள செக்டார் தான் ஹெல்த் கேர் செக்டார். இதை நீங்கள் ஒரு ஜாப் ஆஸ்பெக்ட்லேயும் பண்ணலாம். ஜாப் அப்படிங்கிறது ஒரு 9 to 5, கெரியருங்கிறது ஒரு ப்ராசஸ். ஸோ ப்ராசஸாக நீங்கள் அதை வந்து கொண்டு போகலாம். இதனோடு சேர்ந்து ஒரு ஆண்டர்ப்ரெனரியல் டெவலப்மெண்ட்டாகவும் கொண்டு வரலாம், ஹெல்த் கேர் ப்ளஸ் ஆண்டர்ப்ரெனர். ஸோ அதை நீங்கள் சமூகத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற ப்ளூமிங் இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அலைட் பிரான்ச்சஸ் தான் நல்லா போயிட்டுருக்கு. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ வந்திருக்கிற சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இப்போ வந்து ப்ளூமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது. அண்ட் சைபர் செக்யூரிட்டி, நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி அம்பாசிடர் ஆக்சுவலி. ஸோ சைபர் செக்யூரிட்டி இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய சைபர் க்ரைம்ஸ் வருது, நமக்கு தெரியும் எல்லாமே. நம்ம கால் பண்ணாலே இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கவர்மெண்ட்டோட அலர்ட் தான் வருது. ஸோ சைபர் செக்யூரிட்டி இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கோர்சஸ், இந்த கோர்சஸ் எல்லாம் இல்லாமல் கூட பைனியர் வந்து சிஎஸ்சி தான்.
ஸோ தேர் குட் பி அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வரலாம் இப்போ இல்லை வரலாம், இந்த டொமைன்ஸ் எல்லாம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு பாயிண்ட் வரலாம். அந்த பாயிண்ட் வரும்போது நீங்கள் சிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ சிஎஸ்சி இஸ் த பயனர் ஆஃப் ஆல் தி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சிஎஸ்சி எடுத்திங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா டொமைனும் அதில் கவர் ஆகி வருது. இல்லை மேடம் எனக்கு ஸ்பெஷலைஸ்டாக படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆலிட் பிரான்ச்சஸ் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லையுமே ஏஐ இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் படித்தாதான் சாட் ஜிபிடியில் ஒழுங்காக போய் ப்ராம்ப்ட் கொடுக்க முடியும். நீங்கள் ப்ராம்ப்ட் ஒழுங்காக கொடுக்கலனா சாட் ஜிபிடி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்காது. ஸோ எல்லா டொமைனும் இம்பார்ட்டண்ட் தான். இப்போ மூவிங்கில் இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆலிட் பிரான்ச்சஸ். அண்ட் ரெண்டாவது நான் சொல்கிறது என்னென்னா, உனக்கு என்ன பேஷனேட்டாக இருக்கோ அதை நீ பர்சியூ பண்ணு. ஸோ யூ வில் பி ஹாப்பி, யூ வில் மேக் அதர்ஸ் ஹாப்பி, எவ்ரி திங். தேர்ட் வந்து நம்ம எல்லாருமே அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒட்டுக்கா உட்காந்து பேசணும் அப்படின்றத. இதே பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒன்றுமே தெரியாத பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், ஆனால் பேரண்ட்ஸ்க்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவோ இல்லை பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணவோ முடியாத பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் வித் யோர் டீச்சர்ஸ் கிட்டே பேசுங்க. உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க கண்டிப்பாக. நீ +1 +2 படிக்கும்போது ஒரு ஃபேக்கல்ட்டி உனக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போ. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உன்னால் உட்காந்து பேசினா அவங்கக்கிட்ட எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம் அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போ. டீச்சர் வந்து ஒரு அடுத்த பேரண்ட் மாதிரி. அப்போ நீ அவங்கக்கிட்ட போ, உட்காந்து பேசு. மேடம் எனக்கு இது பிடிச்சிருக்கு. அண்ட் உன்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இன்னைக்கு இந்த சொசைட்டியில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சில்ட்ரனுக்கு வந்து ஆம்பிஷன் ரொம்ப அதிகம், அதோட பட்ஜெட்டும் ரொம்ப அதிகம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தால் கூட பட்ஜெட் அதிகமான இருக்கிற ஆசைகள் படும்போது அது நிறைவேறாமல் போயிடுது. ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இப்படி மேடம், என்னுடைய ஆசை இது ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரி என்னுடைய கோல் இது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ உன்னுடைய டீச்சர்கிட்ட பேசு, உன்னோட பேரண்ட் கிட்ட பேச முடியலைன்னா கண்டிப்பாக இதை வந்து நான் அட்ரஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். அன்பான நேயர்களே, தொடர்ந்து நம்ம வர வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அதிகமாக பேச போகிறோம். இந்த தலைப்பு உண்மையிலேயே நமக்கு ரொம்ப தேவையான தலைப்பாக இருக்குது. அதுவும் சமீபத்தில் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்து என்ன செய்யலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருந்தது. அதை நாங்கள் வந்து இங்கே இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்களோடு சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்யும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைத்திருக்கிறோம். அதனால் தொடர்ந்து வரும் வாரங்களில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மறந்துடாதீங்க தயவுசெய்து. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் கூட கவலைப்படாதீங்க. நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் அதே போல் கோவை ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அதனுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆண்டனி பெர்னாண்டஸ், முதல்வர் கிரைஸ்ட் த கிங் பாலிடெக்னிக் காலேஜ், கோயம்புத்தூர். பாலிடெக்னிக் கோர்சஸ் வந்து யார் சேரலாம் அப்படின்னு சொன்னால், 10th முடித்தவங்க ஃபஸ்ட் இயர்லேயும் 12th முடித்தவங்க லேட்ரல் என்ட்ரிலையும் சேரலாம். பாலிடெக்னிக்கில் 7 கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங்கில் இருக்க அனைத்து கோர்சஸும் பாலிடெக்னிக்கில் இருக்குது. 7 கோர்சஸ் எங்கள் கல்லூரியில் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கில் அனைத்து கோர்சஸ் இருக்குது. பாலிடெக்னிக்கோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, பாலிடெக்னிக்கில் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கரிக்குலம், ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். ஆகவே பாலிடெக்னிக் கோர்சஸ் முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. குறிப்பாக எங்கள் கல்லூரியிலே 3வது வருஷம் முடிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் 5லிருந்து 6 கம்பெனி பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் பொறியியல் வேறு எந்த ஸ்டடீஸை கம்பேர் பண்ணும்பொழுது வேலைவாய்ப்புகள் மிக அதிகப்படியாக இருக்கிறது என்று நாங்கள் உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி லேட்ரல் என்ட்ரி 12th முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க டைரெக்டாக லேட்ரல் என்ட்ரியில் சேரலாம். அதில் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கே போகணுன்னாலும் உங்களுக்கு அதிகமான நல்ல காலேஜில் போகணுன்னா நல்ல கட் ஆஃப் வேணும். அப்போ நல்ல கட் ஆஃப் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகும்பொழுது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், இன்ஜினியரிங் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்கிறதில்ல, அதில் லேட்ரல் என்ட்ரி சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், போட்டி குறைவாக இருக்கும். அப்போது பாலிடெக்னிக் முடித்து நீங்கள் இன்ஜினியரிங் போகும்பொழுது யூ ஹேவ் 2 அட்வான்டேஜஸ். நல்ல இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே ஒரு ஈஸியர் என்ட்ரி உங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று, பாலிடெக்னிக்கில் ஏற்கனவே நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் போகும்பொழுது இன்ஜினியரிங்கோட ஃபைனல் இயரில் நீங்கள் 12th முடிச்சுட்டு
இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களை விட நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆகவே கம்பெனிஸ் வந்து உங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டு போகக்கூடிய நிலை இருக்குது. அதே மாதிரி எங்கள் கல்லூரியில் 3 வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா திறன் வளர்ப்புக்கான பல ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். குறிப்பாக இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா க்ரீன் ஏஐ, ஏஐசிடிஇ, ஷெல், இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்களோடு இணைந்து அனைத்து மாணவர்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்தான ஒரு திறன் வளர்ப்பு கோர்சஸ் கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, மாணவர்கள் பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய மாணவர்கள் கரிக்குலத்திலேயே இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய வருது. அப்போ இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கும் பொழுது நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்து தே வெரி மச் நீட் டிப்ளமா ஹோல்டர்ஸ். ஆகவே பாலிடெக்னிக் முடித்த மாணவர்கள் ப்ராக்டிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இதை வந்து பெற்றோர்கள், 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள், 12th முடித்த மாணவர்கள் அனைவர்களும் இதை வாய்ப்பினை பயன்படுத்தி பாலிடெக்னிக் கோர்ஸை சேர்ந்து நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று ஒரு வளமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.